ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் மேக்ஸ் சாப்டர் 8 இன்ட்ரொடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி அந்த சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ப்ராப்ளங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேர்ட் ட்ரிக்னாமெட்ரி இஸ் derived ஃப்ரம் த க்ரீக் வேர்ட். ட்ரிக்னாமெட்ரிங்கிற அந்த வேர்டு வந்து க்ரீக் வேர்ட்ஸ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ட்ரை மீன்ஸ் இந்த வேர்டை மூணாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ட்ரை மீன்ஸ் 3, கான் மீன்ஸ் சைட்ஸ், மெட்ரான் மீன்ஸ் மெஷர். அதாவது 3 சைட்ஸ் மெஷர்மெண்ட், அதை தான் ட்ரிக்னாமெட்ரிங்கிற அந்த வேர்டு மென்ஷன் பண்ணுது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த மாதிரி தெரிஞ்சிக்க வேண்டியது ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ்னால் என்ன, அதாவது ரேஷியோ மீன்ஸ் கம்பேரிசன், அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் நம்ம எடுக்கும்போது அக்யூட் ஆங்கிள், தட் மீன்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதை வச்சு தான் நம்ம இந்த ரேஷியோஸ் எல்லாம் நம்ம வரும். நீங்கள் ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் பித்தகாரஸ் தியரம் படிச்சிருப்பீங்க. அந்த பேஸில் தான் நம்ம இங்கே இந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இதில் 3 விதமான ரேஷியோஸ், 6 டைப் ஆஃப் ரேஷியோஸ் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. சைன், கொசைன், டேஞ்சன்ட், கொசிகன், சீக்கன், கோடேஞ்சன்ட். என்னென்ன? சைன், கொசைன், டேஞ்சன்ட், கொசிகன், சீக்கன், கோடேஞ்சன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். அதில் இதுதான் ஆங்கிள். இந்த ஆங்கிளோட, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய ஆப்போசிட் சைடு தான் ஹைபாதெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய இந்த ஆங்கிள் ஏயோடைய ஆப்போசிட் சைடு வந்து இதுதான் ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆப்போசிட் சைடு ஹைபாதெனிஸ். நம்ம வந்து ஆங்கிள் ஏவுக்கு ஆப்போசிட் சைடு என்ன, ஆங்கிள் ஏவோட அட்ஜசன்ட் சைடு என்ன, இதை மட்டும் இந்த டயக்ராமில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ரேஷியோஸ் நம்ம எழுத போகிறோம். இது ஃபார்முலா. சைன் ஆஃப் ஏ, சைன் ஆஃப் ஏ அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாதெனிஸ். ஆப்போசிட் சைஸ் என்ன, இந்த டயக்ராமில் பாருங்கள். ஆங்கிள் ஏவோட ஆப்போசிட் சைஸ் என்ன, தட் மீன்ஸ் இது பிசி. அடுத்தது ஆங்கிள் ஏ ஹைபாதெனிஸ் என்ன, இது நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஏசி. அப்போ பிசி பை ஏசி. ஓகேவா? சைன் ஏ அப்படிங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாதெனிஸ். ஆப்போசிட் மீன்ஸ் பிசி டிவைட் பை ஏசி. நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் ஏ, அதான் கொசைன் ஆஃப் ஏங்கிறது தான் காஸ் ஆஃப் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஷார்ட் ஃபார்மில். 3 லெட்டர்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாதெனிஸ். அப்போ இந்த டயக்ராமில் எது அட்ஜசன்ட் சைடு, ஏபி, ஏபி பை ஏசி. நெக்ஸ்ட் டர்ன் ஆஃப் ஏ, டேன் ஆஃப் ஏ மீன்ஸ் ஆப்போசிட் பை adjacent side. Opposite side by adjacent side means BC by AB. இந்த டயக்ராமை பார்த்துக்குங்க. அடுத்தது 4th one, cosecant of A, 1 by sin A, அதாவது சைனோடைய ரெசிப்ரோக்கல், அதை தான் 1 by sin A போட்டுருவாங்க. அது அப்போனா என்ன வரும், இது அப்படியே உல்ட்டாக வரும், ஹைபாதெனிஸ் பை ஆப்போசிட் சைடு. இல்லை இதை அப்படியே உல்ட்டாவாக எழுதிக்கலாம் நம்ம, AC by BC. secant of A, 1 by cos A, இதுவும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் ஏ. சீக்கங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் ஏ. ஹைபாதெனிஸ் பை அட்ஜசன்ட் சைடு, ஏசி பை ஏபி. நெக்ஸ்ட் காட் ஆஃப் ஏ, தட் மீன்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan ஏ, 1 பை tan ஏ. தட் மீன்ஸ் அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு, தட் இஸ் ஏபி டிவைட் பை பிசி. இதுதான் இதோட ரேஷியோ. இதை நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். இதில் மெமரி பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, ஃபஸ்ட்டு 3 இதை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணால் போதும். இதெல்லாம் வந்து ஒன்றொன்றோட ரெசிப்ரோக்கல். என்னன்னு சொல்கிறேன், சைனு, காசு, டேனு. சைன் வந்து ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபாதெனிஸ், இது அட்ஜசன்ட் பை ஹைபாதெனிஸ், இது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இதை 3ஐயும் நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா, கொசிகனோடது சைன், சினா இங்கே எஸ்ன்னு நினைப்பு வச்சுக்கோங்க. கொசிகன் ஆஃப் ஏனா 1 பை சைன் ஏ ரெசிப்ரோக்கல். இங்கே எஸ் வந்துச்சுன்னா சி வரும். சீக்கன்னா 1 பை காஸ் ஏ, காட்டுனா 1 by tan ஏ. அவ்வளோதான். இது 3 படிச்சிட்டிங்கன்னா இந்த 3 ரேஷியோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நல்ல தரவாக இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.